ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தூய ஆவியானவருக்காக காத்திருந்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட மூணு காரியத்தை 5 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிடறேன். 3 காரியம். தூய ஆவியானவருக்காக அவர்கள் காத்திருந்ததுனாலே அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாறிச்சான் தெரியுமா? பயம் மாறியது. 2வது பக்குவம் கிடைத்தது. 3வது பரலோக தரிசனம் கிடைத்தது. 3 காரியம் கிடைச்சது. அது வரைக்கும் அவர்கள் ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருந்தார்கள். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், அவர் அற்புதம் செஞ்சிருவாரு, ஒரு இடத்துக்கு போனா நம்ம சும்மா போனா போதும் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்த சீஷருடைய வாழ்க்கையில எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்களோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட்டார். அந்த நிமிஷத்திலிருந்து அதுக்கு முன்னால் இருந்த பேதுரு காட்டி கொடுத்தான்னா என்ன சொல்லி, எப்படி சொல்லி காட்டி கொடுத்தான்? ஐயா எனக்கு தெரியாதியா துரோகமாக பெரிய காட்டி கொடுக்கிறது தானே. அதே பேதுரு சொல்றாரு, என்னுடைய ஆண்டவரை சிலுவையில் அறைந்தா போல என்னை அறையாதீங்க, என்னை தலைகீழ் அறைங்க. பயம் மாற்றுவோம் ஒரு பலன். இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கோமா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்துகிட்டு இருக்கோமா? குடும்ப சூழலை குறித்து பயந்துகிட்டு இருக்கோமா? பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படும் போது உங்கள் வாழ்வில் காணப்படும் பயத்தை மாற்றுவார். முதல்ல அதை தான் செய்வார். பயம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. சென்னைக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கோம். அப்போ ஒரு ஊழியத்தில் ஒரு வீட்டில் போய் நாங்கள் சாப்பிட போனோம். அவர் சொன்னார், அண்ணன் என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னார், டீ கடை வச்சுருந்தேன், நியூ டீ கடைன்னு ஒருத்தன் பக்கத்தில் வச்சுட்டான். புரோட்டா ஸ்டால்னு ஒன்று வச்சுருந்தேன், அது புரோட்டா கார்னர்னு ஒன்று வச்சுட்டான். அதுக்கப்புறம் அரிசி மண்டின்னு வச்சேன், அரிசி மண்டி பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு பெரிய மேக்னெட் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆரம்பிக்கணும் எய்த்தாப்பில் ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படி வாழ போகிறோன்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் ஒரு ஆள் ஒன்று ஆரம்பிக்கணும், அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது, பயம்தான் வரும். நம்மளை விட பொருள் அங்கே தான் அதிகமாக இருக்குது, மக்கள் அங்கே தானே போவாங்கன்னு இருக்கும். இல்லை, ஆண்டவரை பாருங்க, இயேசு உங்களோடு இடைப்படணும், ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. ஆண்டவருடைய அன்பு உங்க மேல இருக்கும்போது முதல்ல உங்களுக்குள்ள பயம் வெளியில போயிடும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது பயம் போயிடும். இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது அவர் தான் அதிகமாக ஒரு 40-45 பேர் வச்சு கடை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் யாரையும் பார்க்கறது இல்லை. காலையில் எழும்பினோடனே வேதத்தை பார்ப்பேன், ஜெபம் பண்ணுவேன், நான் உண்டு ஏன் வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருப்பேன். என்னைக்கும் போட்டிகளை பார்க்கவே செய்யாதீங்க. அது பிஸ்னஸ்லையா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும், போட்டிகளை மட்டும் பாத்திரவே செய்யாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருங்க. உங்கள் ஓட்டத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தா, தூய ஆவியானவர் இருந்தா, உங்கள் குடும்பத்தில் உள்ள பயம் முதல்ல போயிடும். பயம் போயிடும். பயம் இருந்துச்சுன்னா எதையுமே செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. முதல்ல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற தூய ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது பயம் போயிடும். சீஷர்களுக்குள்ள உள்ள பயம் போயிட்டு அது வரைக்கும் பயந்து ஒடுங்கி நடுங்கி கொண்டிருந்த சீஷர்கள் தைரியமாய் பிரசங்கம் செய்தார்கள். ஸ்தேவான்லாம் பாருங்க, அவருடைய பிரசங்கத்தை பாருங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய ஆண்டவரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அவர் எழுந்து உயிரோடு இருந்து என்னைக்கு எங்களை இயக்கி கொண்டிருக்கிறான்னு தைரியமா சொல்லுவார். இதுதான் தூய ஆவியானவரின் இடைபடுதல். இன்னைக்கு நமக்குள்ளே ஆண்டவர் வரும்பொழுது முதல்ல ஆண்டவர் நம்முடைய பயத்தை மாற்றுகிறார். 2வது நமக்கு பக்குவத்தை தருகிறார். தூய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம வேகம் கொள்ள மாட்டோம். எந்த காரியத்திலையும் நிதானமாக யோசிப்போம், நிதானமாக செயல்படுவோம். நான் ஐயாவை எனக்கு முன்னாலேயே தெரியும். நம்ம ஐயா அருள்ராஜ் பிச்சமுத்து ஐயாவை முன்னாலே எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். ஐயாவுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் நான் பார்ப்பேன். அவளுக்கு எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் கூலாக டீல் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பக்குவம். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நம்ம கூலாக உட்காந்து பேசிட்டாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அந்த பக்குவத்தில் உலகத்தில் எந்த புத்தகமும் தர முடியாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பயங்கர டென்ஷனான சூழல், வித்தியாசமான சூழல், நமக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுதுன்னா எந்த புத்தகமும் அதுக்கு தராது, வேத புஸ்தகத்தை தவிர. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தருவார். ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் வேகமாக கடந்து செல்கிறேன். திசையன் வழியில் ஒரு பெத்தேல் ஹோம் உண்டு. அந்த ஹோமில் பிள்ளைங்க 400 பிள்ளைகளுக்கு மேலே தங்கியிருந்து படிப்பாங்க. தங்கியிருந்து படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க.
அப்போ ஒரு முறை நான் அங்கே ஊழியத்துக்கு போனோம். நான் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு, வீட்டுக்கு வரணும். நான் என்ன செய்வேன், சாயங்காலம் பேச்சுலராக இருக்கும்போது அந்த பெத்தேலில் மீட்டிங் நடத்திட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வர்றது வழக்கம். அன்னைக்கு சாயங்காலம் உள்ளே போகிறேன், பயங்கர மயான அமைதி. அந்த பெத்தேல் வார்டன் தேவ சகாயின்னு ஒரு சார், இப்போ சாப்டர் ஸ்கூலில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவர் தான் அங்கே வார்டனாக இருந்தாங்க. உள்ளே போகிற மயான அமைதி. ஐயோ இன்னைக்கு பெத்தேல் கிடையாது இருக்கு, நீ வீட்டில் போய் தான் சாப்பிடணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப போகிற இடத்துல உள்ளேருந்து ஒரு சத்தம், ஜோசப் உள்ளே வாங்க. உள்ளே தான் இருக்காங்களா அப்படின்ட்டு நான் மெதுவாக அப்படியே, அண்ணே இன்னைக்கு என்ன மீட்டிங் இல்லை? இல்லை இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சரி கதை அடைச்சிட்டு வாங்க, வாங்க உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பாடு அங்கே பார்த்தா புரோட்டா, மட்டன் கிரேவி, சிக்கன் 65 விதவிதமாக இருக்குது. என்னண்ணே அக்கா ஊருக்கு அனுப்பியிருக்கேன், அதை கடையில் வாங்கிட்டு வந்தேன், நீங்களும் வாங்க உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டு வந்தேன். என்ன விசேஷண்ணே? சாப்பிடுங்க தம்பி சொல்லுதேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறாப்புல, என்ன விசேஷம்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு. தாங்க முடியாமல் அவர் சொல்கிறாரு, நம்மளை அடிக்க ஒரு 40 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 40 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு முடிங்க தைரியமாக அடி வாங்குவோம் அப்படிங்கிற கூலா. அப்படி பேசி முடிக்கிறதுக்குள்ள, ஏய் இங்கே உள்ளதான்ப்பா இருக்கார், பைக்கு உள்ளதான்ப்பா நிற்கி வாங்கப்பா அப்படின்னு முதுன்னு கம்போடு வந்துட்டாங்க. உள்ள வந்த மாத்திரத்தில், தம்பி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் முதல்ல போகிறேன், தேவைப்படும் போது உங்களை கூப்பிட்டு விடுதேன், வந்துருங்க. நான் 2 புரோட்டாவை சாப்பிட்டுட்டு அவ்வளோ அடி வாங்கிட்டு ஊருக்கு போகணுமா அப்படிங்கிற அளவுக்கு நான் பயத்தோடு வெளியில் உள்ளே வந்துட்டாங்க. முதுன்னு வந்துட்டாங்க. வந்துட்டு அதில் பேசுகிறாங்க, வாசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அமைதியாக நின்னார். நின்றுட்டு கடைசியாக சொன்னார், எப்பா நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை கெடுக்கிற மாதிரி நான் எந்த காரியத்தையும் செய்யலை. உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை நீ படிக்காமல் போனால் உன் வாழ்க்கை உருப்படாது, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ வாழ்க்கையில் சாதிக்கணும்னா படிக்கணும். அந்த ஒரு வார்த்தையை அந்த பிள்ளை வீட்டில் போய் வேற மாதிரி சொல்லிட்டா. இதை அப்படியே அழகாக நான் என்னம்மா சொன்னேன் அதை சொல்லுமா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கம்ப கீழே போட்டாங்க. கம்ப கீழே போட்டு அப்படியே நிற்காங்க. இப்போ பாருங்க, நான் அந்த பிள்ளையை சொன்ன வார்த்தையை அந்த பிள்ளையே சொல்லிட்டான். இப்பவும் என்னை அடிக்கணும்னா அடிங்க, என்ன மட்டும் இல்லை, உள்ள ஒரு தம்பி இருக்காப்புல, அவரும் நல்லா அடி வாங்குவார், அதுக்கு தான் வந்திருக்காரு. ஜோசப் இங்கே வாங்க. நான் கையை கூட கழுவலை, அடியே போய் நிற்கேன். என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே போங்கண்ணே, சும்மா சொன்ன இது இந்த பிள்ளை பேச்சை கேட்டு வந்துட்டோம். சரி நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், அதில் போய் உட்காருங்க, கருப்பட்டி காப்பி நான் போட சொல்லுங்க, ஆயாக்கா இருக்காங்க உட்காருங்க, இந்த தம்பி கதை பாட்டு சொல்லி தருவாங்க அப்படின்ட்டு கம்போட வந்தவங்களுக்கு நான் கதை சொல்லிட்டு வந்தேன். மறக்க முடியாது. இதுக்கு பேர் தான் பக்குவம். அதில் அவர் நின்றுட்டு ஆக்ரோஷமாக பேசினார்னு வச்சுக்கோங்க, அது சண்டை தானே. இன்னைக்கு அந்த மக்கள் சொல்லுவாங்க, அந்த தேவ சகாயங்கிற அண்ணன் விதைச்ச விதை இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கு, அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறாரும்பாங்க. அதுக்கு பேர் தான் பக்குவம். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை தலை தூக்கிட்டு வருதா, ஆக்ரோஷமா வருதா, கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து பேசுங்க. அந்த பக்குவம் சாதாரணமாக கிடைக்காது, வேதத்தை படிக்கும்போது கிடைக்கும். இந்த அமைதி வேதத்திலேருந்து வரும். தூய ஆவியானவர் அருளப்படும் பொழுது உங்களுக்கு இந்த பக்குவம் கிடைக்கும். கடைசியா பரலோக தரிசனம் பற்றிய சிந்தனை, அது எப்போ கிடைக்கும் தெரியுமா? தூய ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது. சீஷர்களுடைய பிரசங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னால், ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவரோடு நீ வாழ ஆயத்தமா, பரம வாழ்விற்கு வர ஆயத்தமானு சொல்லி தான் கேட்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? தூய ஆவியானவன் நமக்குள் இடைப்படும் பொழுது பரலோக சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வரும். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க நமக்குள் வரும். பிள்ளைகளுக்குள் தூய ஆவியானவர் செல்லும் பொழுது நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வளர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு திருச்சபைக்கு போகும்போதெல்லாம் எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்கிறது அதான். ஆண் பிள்ளைகளானாலும் சரிதான், பெண் பிள்ளைகளானாலும் சரிதான், பிள்ளைகளை வளர்க்கும் விதத்தில் பெற்றோர் கட்டாயம் வளர்க்கணும். தூய ஆவியானவர் பிள்ளைகளில் இடைப்படணும். எந்த பிள்ளைகளும் வழி தவறி போயிடக்கூடாது. பெண் பிள்ளைகள்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். வீட்டில் போகிற இடத்துல எப்படி இருக்கணும்னு பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்த்தா படுத்து எந்திரிச்சா அந்த தலையணை எங்கே கிடக்குன்னு தெரியாது, பெட்ஷீட் எங்கே கிடக்குன்னு தெரியாது, வீட்டில் விளக்குமாறு எங்கே இருக்குன்னு சில பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வக்கீலாக இருக்கிறான். அவன் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னான். ஒரு அம்மா மாமியார் மருமகளை பார்த்து கேட்டிருக்காங்க, கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்கா. ஏம்மா நம்ம வீட்டு வழக்கம் கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாதுமா. அப்படியா? சரி கோர்ட்டில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ரசத்துக்கு உப்பு போடலை. ஏம்மா ரசத்துக்கு உப்பு போடாமல் வச்சிருக்கியே. அப்படியா? கோர்ட்டில் பார்த்துக்கலாம். ஜட்ஜிட்ட போய் காட்ட முடியும் ரசச்சா உப்பு போடாமல் வச்சிருக்கான்னு. ஒரு மாமியார் தன் பிள்ளையை கையை பிடிச்சி கொடுக்கும்போது மருமகன்ட்ட சொல்கிறாராம்,
மருமகனே என் மகளுக்கு கொஞ்சம் வாய் நீளம், கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. மருமகன் சொன்னாராம், எனக்கு கொஞ்சம் கை நீளம், நான் சமாளிச்சுக்கிட்டேன் மாமான்னாராம். அப்படி அல்ல, பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். நம்ம ஆண் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணும், பிள்ளைகளை எப்படி நீ பார்க்கணும், எப்படி நேசிக்கணும், பிள்ளைகிட்ட நீ எப்படி பழகணுங்கிற காரியத்தை ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு எப்படி பக்குவமாக நடந்துக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கணும். ஆலோசனை சாதாரணமாக சொல்லிக் கொடுக்காதீங்க, வேதத்தோடு சொல்லிக் கொடுங்க. தூய ஆவியானவர் இடைப்படுதலோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுங்க. நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வளர்வார்கள்.